அவர் சொல்லி கொடுத்த மாதிரி எல்லாத்தையும் நட்டாச்சு. இனி இதுக்கு நல்ல உரம் போட்டு தண்ணி பாய்ச்சி காப்பாத்தியாச்சுன்னா ஏக்கருக்கு 15,000 கிலோ தக்காளி கிடைக்கும். என்ன இதெல்லாம் பொண்ணுங்க வெட்டி பேசி பேசி காலத்தை வீணாக்காம அவங்க வீட்டை சுத்தி இருக்கிற வெற்ற இடங்கள்ல இந்த மாதிரி ஏதாவது பயிரிட்டா வீட்டுக்கு தேவையான காய்கறியும் கிடைக்கும், உணவு பற்றாக்குறை தீர உதவுன மாதிரி இருக்குன்னு நீங்க தானே எனக்கு சொன்னீங்க. கொஞ்சம் தான் சொல்லி கொடுத்தேன், அதுக்குள்ள இவ்வளவு முன்னேறிய. இன்னும் கொஞ்சம் சொல்லி கொடுங்க, அப்புறம் பாருங்களேன். நீங்க எப்படி ஆண்களுக்கு விவசாயத்தை பத்தி சொல்லி தரீங்களோ அதே மாதிரி நானும் பெண்களுக்கு. போதும் போதும், அதுக்குத்தான் இந்த ஆராய்ச்சியா? அது மட்டும் இல்ல, கல்யாணமாய் குடும்பம் குழந்தைன்னு ஆயிட்டா அப்புறம் இப்படி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்க எங்க நேரம் இருக்கும். அதனாலதான் இப்பவே ஒத்திகை பாத்துக்கிறேன். அப்பா, இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள குடும்பத்தை பத்தி எப்படி எல்லாம் கற்பங்க. நான் உன் மேல வச்சிருக்கிற அன்புக்கும் காதலுக்கும் எல்லையே இல்லை. காதல் எந்தன் மீதில் என்னால் காதில் இனிக்கிறது, தாலி கட்டி கொள்ள தட்டி கழித்தால் கவலைப்படுகிறது, மனசு கவலைப்படுகிறது. காதல் எந்தன் மீதில் என்றால் காதில் இனிக்கிறது, தாலி கட்டி கொள்ள தட்டி கழித்தால் கவலைப்படுகிறது. கட்டி கரும்பே கனியே உன்னை தட்டி கழிப்பேனோ, நேரம் காலம் பார்த்து முறையாய் பெண்ணும் கேட்டுக்க வேண்டாமோ. கட்டி கரும்பே கனியே உன்னை தட்டி கழிப்பேனோ, நேரம் காலம் பார்த்து முறையாய் பெண்ணும் கேட்டுக்க வேண்டாமோ. எனக்கும் நீ இல்லை, என்னை வேலி போட்ட நிலம் போல் காக்க தாலி போடணும், கழுத்தில் மாலை சூடணும். எண்ணம் போலே எல்லாம் நடக்கும், எதுவும் தப்பாது, இனிமேல் எதுவும் தப்பாது. எண்ணம் போலே எல்லாம் நடக்கும், எதுவும் தப்பாது, இனிமேல் எதுவும் தப்பாது. இன்னும் என்ன என்ன வேணும் கேளு என்னை இப்போது, நீயும் என்னை இப்போது. காதல் எந்தன் மீதில் என்றால் காதில் இனிக்கிறது, நேரம் காலம் பார்த்து முறையாய் பெண்ணும் கேட்டுக்க வேண்டாமோ. காத்துக்க வேணும், பட்டினி வெத்தை கட்டி அங்கே போட்டுக்க வேணும், சுகத்தை கூட்டிக்க வேணும். முகத்துக்கு மேலே முகத்தை வச்சு ஒண்ணு கொடுக்க வேணும், கொடுத்ததை திருப்பி எடுக்க வேணும். முகத்துக்கு மேலே முகத்தை வச்சு ஒண்ணு கொடுக்க வேணும், கொடுத்ததை திருப்பி எடுக்க வேணும். பிறகு தொட்டில் போட வேணும், குழந்தைய தூங்க வைக்க வேணும், நீயும் பாட்டு பாட வேணும். காதல் எந்தன் நீரில் என்றால் காதில் இனிக்கிறது, தாலி கட்டி கொள்ள தட்டி கழித்தால் கவலைப்படுகிறது, மனசு கவலைப்படுகிறது. கட்டி கரும்பே கனியே உன்னை தட்டி கழிப்பேனோ, நேரங்காலம் பார்த்து முறையாய் பெண்ணும் கேட்டுக்க வேண்டாமோ, நாளும் பார்த்துக்க வேண்டாமோ. சாமி சாமி என்ன வீட்டுக்குள்ளே வந்துட்டீங்க? வெளியே வெயில், அதனாலதான் வீட்டுக்குள்ளாரியே வந்துட்டேன். ஆமா, நீங்க யாரு எப்படி வந்தீங்க? வாசப்படி தாண்டிடாம வந்தேன் வனிதாமணியே. படி தாண்டாம பறந்து வந்தீங்கன்னா சொன்னேன். சாமி சமயக்கட்டு வரைக்கும் வருதே.
சமயக்கட்டு என்ன, சென்டர்ஹார் என்ன, சாமிக்கு எல்லாமே ஒன்றுதான். ஆமா ஆமா ஆமா. நீங்க யாரு? அப்பா சாமியா? சே, நான் அப்பா சாமியும் இல்ல, அண்ணா சாமியும் இல்ல. சொக்கேன் காதலா கடனால் சிக்கி தவிக்கும் சொக்கன் சாமி. இந்த வேஷம் அழுகாது. ஏன் இந்த கோலம்? எந்த கோலம்? வீட்டு வாசல போட்டிருக்கீங்க அந்த கோலமா? இல்லை, இந்த சாமியார் கோலம் ஏன் என்று கேட்டேன். காவி, உங்க அப்பனுக்கு நான் கொடுக்க வேண்டிய கடன் பாக்கிக்காக போட்டேன் காவி. கண்டே இன்றைய இமயமலைக்கு போகிறேன். டிக்கெட்டுக்கு பணம் வேணுமா? அறிவு இருக்கா உனக்கு? என்னைக்காவது டிக்கெட் எடுத்து நான் வண்டியில போயிருக்கேன்? ஒரே அடியா என்ன போக சொல்றியா? போறேன்னு சொன்னீங்களே. இப்ப இருக்கிறேன்னு சொல்றேன். உங்க அப்பனுக்கு கொடுக்க வேண்டிய கடன் பாக்கி நீ தரியா? அத்தா அடங்கு. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? எவ்வளவுதான் இருக்கும்? 200 ரூபாய் வச்சிருக்கேன். போதுமே. ஆனா நீங்க 2000 ரூபாய் கொடுக்கணுமே அவருக்கு. 200 2000 வாக்கும் வித்து எனக்கு தெரியுது. பாக்கிக்கு ப்ரோடக்ட் எழுதி கொடுக்க போறீங்களா? காரை கொடு. ஏன் காதலுக்கு தோட்ட காட்சி அளவு வைக்கலாம்னு பாக்குறீங்களா? சின்ன புத்தி தகசியம் வா. அப்படியே இருந்துமா. போடு 200 ரூபாய் கொண்டா. பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைத்த கேடு வைத்த மாறிடா. யாராது? தாண்டா மாமா. இல்லை, நான் இல்லாதப்ப ஏன்டா வீட்டுக்குள்ள நுழைஞ்ச? வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் தானே தெரியுது நீங்க இல்லங்கிற விஷயமே. அசலோட வந்திருக்கியா? கைவசம் வச்சிருக்கிறேன். கொண்டா கொண்டா. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. கடனை திருப்பி கொடுக்கும் போது யாராவது ஒரு சாட்சி தேவை. கடவுளை கூப்பிடட்டுமா? அவரையும் இல்லையா? கடவுளுக்கே கடன் கொடுத்து வச்சிருக்கீங்களா? நீங்க கூப்பிட்ட குரலுக்கு வர்றதுக்கு உங்க மகளை கூப்பிடுங்கண்ணே. மகளை இதுவரைக்கும் சந்திக்கலையா? இல்லையே. மக வீட்டுக்குள்ளதான் இருக்காளா? இருக்குதே. அது எப்படி தெரியும்? உங்க மக உங்க வீட்டுல தான் எங்க இருப்பா? ஓஹோ, அப்படி கண்டுபிடிச்சு சொல்றியா? ஓகே, வந்திருக்கா ஒரு போக்கி. வந்துட்டீங்களா? ஆமா, கால் வந்துட்டேன். இன்னும் முக்கால் தான் பாக்கி. பெரியவரே, மாமா, இப்ப நான் உங்க கடனை திருப்பி அடைக்க போறேன். 100 ரூபாய் தான் தருவேன். ஆனா ஒவ்வொரு நோட்டை கொடுக்கும் போதும் அந்த நோட்டை உடனுக்குடனே நீங்க உங்க பொண்ணு கையில கொடுத்துடணும். ஏன்? நான் பணத்தை திருப்பி கொடுத்தேங்கிறதுக்கு அந்த பொண்ணு தான் சாட்சி. நான் வச்சுக்கிறேன். சரி கொடு. எப்படியா இருந்தா என்ன? இந்தாங்க 100 200 300 400 பல்ல உடச்சு விடுவேன். எனக்கு வயசு 50. 55 இருக்கட்டும். 55. அடுத்த 5 வயசுல 60 கல்யாணமா? இல்ல, பேசாதடா. என் கண்ணுக்கு வயசு 20. ஸ்ரீரங்கம் கோயில சுத்துற மாதிரி மை விழுந்த நோட்டை மறுபடி கொடுத்து 2000 சரி பண்ணிடலான்னு பாக்குறியா? ஓகே, உனக்கு காதல் பெருசு, எனக்கு கடன் பெருசு. பொண்ணை பெத்துக்கலாம், பணத்தை பெத்துக்க முடியாது. சரியாடா? இன்னும் 1800 பாக்கி. அம்மா அவன் கொடுக்குறா, அதை வாங்கி திருப்பி கொடுக்குறியா? சொல்ல வச்சோம். என்ன ஏழவமா பேசுறீங்களே? என் நெஞ்சு எப்படி எரியுது தெரியுங்களா? இத்தனை வருஷமா போலிப்படியில தான் அளக்க சொன்னேன்னு என்ன அவமானப்படுத்தினீங்க. அன்னைக்கு என் வயிறு எப்படி எரிஞ்சது தெரியுமா? அதனாலதான் இப்படி செய்தேன். உங்ககிட்ட என்ன பேச்சு? எனக்கு இப்ப வேண்டியது பணம். இப்படி கேட்டா எப்படி சாமி? அறுவடை வரைக்கும் தவணை கொடுங்க. யோசிக்கிறீங்களே? யோசிக்காதீங்க. உங்க காதோடு கேட்டீங்க. கொஞ்சம் கருத்தை காட்டுங்க சாமி, கொஞ்சம் கருத்தை காட்டுங்க. கொடுத்த கடனை திருப்பி கொடுத்துரு. கருணை எவ்வளவு வேணும்னாலும் காட்டுறேன். ஐயோ, என் உடம்பு 1000 ஊசி அதை குத்துங்க. கோபம் நிறுத்துறா. பணம் கொடுக்கல ஜப்தி தான். இதோட உங்க கையாலேயே இதை கொண்டுருங்க. அந்த பாவத்தை நான் ஏன் செய்யணும்? அவமானம் தாங்க முடியலன்னா எங்கேயாவது ஆத்திர குளத்துல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்து தொலை. Hey!
மன்னிச்சிடுங்க தம்பி, என்ன மன்னிச்சிடுங்க தம்பி. ஐயா என் வீட்டை ஏறத்துக்கு கொண்டு வந்ததும் தவற கேட்டேன். மானம் போயிடுச்சுன்னா உயிர் வாழ முடியாதுன்னு எவ்வளவோ கெட்டி கேட்டேன். பணம் கொடுக்க முடியலன்னா தற்கொலை போயிட்டு செத்து போற சொன்னாங்க. அந்த ஆத்திரத்துல அறிவளந்து இந்த காரியத்தை செஞ்சுட்டேன். எனக்கு நீங்க என்ன தண்டனை வேண்டாலும் கொடுங்க. போல நேரத்துல இவனை கையை காலை பிடிச்சு கட்டி முடிச்சு விட்டு கொண்டு ஒப்படைச்சுறேன். ஏப்பா இவரை ஜெயிலுக்கு அனுப்பினா பணம் வந்துருமா? தம்பி சொல்றது வாஸ்தவம் தாங்க, மன்னிச்சிடுங்க, திருந்திடுவாரு. ரொம்ப நல்லா இருக்கு நீங்க ரெண்டு பேரும் சொல்றது. ஏன் நான் உயிரோட இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? திரும்ப வந்தா என் கதி என்ன? இவனுக்கெல்லாம் மன்னிப்பே கொடுக்க மாட்டேன். அப்பா நீங்க மன்னிச்சீங்க, இவர் மனுஷனா மாறிடுவார். அண்ணே அறுவடை ஆனதும் பணத்தை கொடுத்துருங்க. சாமி தம்பி சொல்றபடியே கொடுத்துறனுங்க. அப்பா ஜப்தியை வாபஸ் வாங்கப்பா. யோசிக்காதீங்க, சரின்னு சொல்லுங்களேன். சொல்லுங்கப்பா. சரி டேய், அறுவடை ஆனதும் பணத்தை கொண்டாந்து கொடுத்துற. சரி சாமி. தம்பி என் உயிர் உள்ள வரைக்கும் நான் உங்களை மறக்கவே மாட்டேன். சரி, வாங்க, வாங்க. 10க்கு 10 சதுரம் 6 அடி ஆழத்துல ஒரு குழி தோண்டணும். மம்பட்டி கடப்பாறையில நான் கொடுத்துடுறேன். என்னயா கேக்குறேன்? 100 ரூபாய் கொடுத்துருங்க, இப்பவே குழியை தோண்டி போடுறேன். குழி தோன்றதுக்கா என்ன தோன்றதுக்கா பார்த்து சொல்லியா? சரிங்க, உங்களுக்காக வேண்டி 10 ரூபாய் குறைச்சு 90 ரூபாய் கொடுத்துருங்க. வேலையை ஆரம்பிச்சிடுறேன் இப்பவே. நீ சரிப்பட்டு வர மாட்டேன், நானே தோண்டிக்கிறேன். போயா ஐயா போயா. என்னப்பா? வா. ஆமா, என்ன குழி கிளின்னு பேசிக்கிட்டு இருந்தீங்க? குழின்னு தான் பேசினேன், கிளின்னு பேசலையே. ஆமா ஆமா, குழி இருக்குப்பா. அதாவது எங்க அப்பன் சாகும் போது இந்த இடத்துல 5000 புதைச்சு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு வாய பொழந்துட்டான். அதை கேட்டு நான் வாய பொழந்துட்டேன். ஆமா, உங்க அப்பாவே வாய்ப்பழம் தானே? ஆச்சரியத்துல வாய பொழந்தேன். இந்த பணத்தை எடுக்கிறதுக்காகத்தான் அவனை கூப்பிட்டு ஒரு குழிய தோன்றான்னு சொன்னேன். அவன் 90 கேட்டான். அடைச்சு போடான்னு. அப்ப இந்த 5000 ரூபாய் சத்தம் போடாத, சத்தம் போடாத. ஏப்பா, 5000 ரூபாய் இருக்குன்னு சொன்னா 90 ரூபாய் கொடுத்தாண்டவா? 5000த்துல 90 குறையுமே. அதுல கண்டு பண்ணமா? எல்லாத்துலயும் கணக்கா இருக்கணும். உனக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த பாரு, இந்த யாருகிட்டையும் சொல்லாத. நான் வயக்காட்டுக்கு போயிட்டு வர்றேன். இந்த பணத்துலதான் உன் கல்யாணத்தையே முடிச்சு போடுறதா தீர்மானம் பண்ணி வச்சிருக்கேன். ஜாக்கிரதை. இந்த இடத்துல தான் இருக்கா? வரட்டுமா? சத்தம் போடாது, இங்கே சுத்தி தெரியாத, சந்தேகப்படுவாங்க. இல்ல இல்ல, நீங்க போயிட்டு வாங்க. ஐயோ, இந்த இடத்துல 5000 ரூபாய். கடவுளே கடவுளே. ஓகே, வந்துட்டீங்களா? நான் நினைச்சேன். உங்க அப்பா சொல்லதெல்லாம் நான் ஒளிஞ்சிருந்து கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். அதையும் நான் நினைச்சேன். உங்க அப்பா இருக்காரு சரியான மடைய மண்டு. ரகசியம்னு சொல்லி ஒரு விஷயத்தை பொம்பளை பிள்ளை கிட்ட சொல்லலாமா? ஐயோ, 5000 ரூபாய் இந்த இடத்துல. இந்த பூமி எனக்கு சோறுதான் போட்டுச்சு. இப்போ என் கடனையும் அடைக்க போகுது. இது கடப்பாறை எடு. நீங்களே காட்ட போறீங்களா? ஆமா, மம்முட்டியை கொண்டா குடு குடு. இங்கதானே? ஆமா, இங்கதானே? ஐயோ ஐயோ, பாருங்க. ஐயோ ஐயோ, நல்லா நல்லா. எத்தனை அடி ஆயிருக்கு? ஐயா, புதையலே கிடைக்கும் போது அடிக்கல கண்ண போயிட்டே இருக்க வேண்டியது. அதுவா புதையல் கிட்ட கொண்டு போய் விடும். ஆமா ஆமா. ஐயோ ஐயோ, இந்த 5000 ரூபாய் எடுக்கிறதுக்குள்ள உங்க உடம்பே போயிடும் போல இருக்கே. அப்புறம் உங்க உடம்புக்காக 5000 ரூபாய் செலவு பண்ணணுமா? நீ ஏன் கவலைப்படுற? காதல்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் 1000 படுத்தாலும் கவலை இல்ல. அத்தா அத்தா, நீங்களே கஷ்டப்படுறீங்களே, நான் என்ன வாங்கி போட்டுட்டுமா? நம்ம கல்யாணத்துக்கு நானே தான் குடிய தோண்டுவேன். தோண்டு தோண்டு. இடையிடையே அப்பப்ப ஏதாவது குடிச்சா நல்லா இருக்கும் போல இருக்கு. முதல்ல குழிய தோண்டுங்க, அப்புறம் 2 பேரும் ஒண்ணா உட்காந்து சோறே தின்னுக்குவோம். புதையல வச்சுறேன், ரொம்ப கீழே வச்சுட்டா. கொஞ்சம் மேலாக வச்சிருந்திருக்கலாம். வாங்க வாங்க, சீக்கிரம். ஆட்டா ஆட்டா. என்னத்தா, ஏதாவது தெரியுதா? இப்பதான் இடுப்பு வலி தெரியுது. புதையல தான் தெரியல. ஆமா, சொல்லி சொல்லி 5 அடி வரைக்கும் வெட்டியாச்சு. புதையல காணோம். புதையல் இருக்குதா இல்லையா? ஒருவேளை என் தாத்தா மறந்துட்டு 6வது அடியில வச்சிருப்பாரோ? இன்னும் ஒரு அடி தோண்டிடுங்க, அப்புறம் என் கழுத்துல தாலி கட்டிடலாம். தாலி கட்டவா? அதுக்கு நான் மேல ஏறணுங்கிறதே சந்தேகமா இருக்குது. ஏன் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு அப்புறம் தோன்றேன். அப்பா வந்துருவாரு. ஒருத்தர் காணா. புதையல் இருக்குதோ இல்லையோ உங்க அப்பா இருக்கிறான். நானாவது வர்றேங்கிறேன், அதுவும் வேண்டாங்கிறீங்க. வேண்டாம் வேண்டாம். சரி சரி, ஆட்டம் ஆட்டம். நானே தோன்றேன். சீக்கிரம் சீக்கிரம். முடியலடிமா. என்னத்த, ஏதாவது கிடைக்குமா? இன்னும் கொஞ்சம் தோணா பெட்ரோல் கிடைக்கும். பலே பலே பலே, நல்லா தோண்டிருக்க. போது நிறுத்துறேன். ஏன்டா ஆச்சரியப்படுற? குப்பை கொட்டுறதுக்கு ஒரு குழி தோண்டணும்னு நினைச்சேன். அது செலவு இல்லாம தோண்டணும்னு நினைச்சேன். ஒட்டு கேட்டிருந்த உன்னை பார்த்தனா புதையல் கதையை சொல்லி உன்னையே தோண்ட வச்சு விட்டேன். சாலியை விட மோசம்.
இனி அதிகமா தோண்டினா கொட்டுறதுக்கு என்கிட்ட குப்பை இல்ல. மேல வா. எப்படி மேல வர்றது? பாவம் பண்ணி இப்ப படிப்படியா தோண்டணும். ஒரேடியா தோண்டிட்ட. கை கொடுக்குற வா வா வா. அப்பாடே. நல்ல பையன். வேண்டாம் படவடி குடிக்கிறேன். ஏன் அவரை இந்த பாடுபடுத்துறீங்க? பாவம் என்ன? பாவமா பேராசக்கார பையன். 5000க்கு இவ்வளவு பெரிய குழிய வெட்டி இருக்கான். 10,000னா கிணறே தோண்டிடுவான். உன் வீட்டு குப்பையை கொட்டுறதுக்கு குழி தோண்ட நான் தான் கிடைச்சேன் உனக்கு. ஆமாடா, வாங்கின கடனை கொடுக்க வக்கில்லாத வயலுக்கு இதுதான் தண்டனை. என்ன தண்டனை? தண்டனை? ஆமா. சரியா வர்ற என்ன குழி தோண்ட வச்சில்ல, உன்னை நான் பழிக்கப்படி வாங்குறேன். உன்னை நான் பழிக்கப்படி வாங்குறேன். என் பேர் சொக்கல. போ போ. மங்கம்மா ஜபதம் பாத்துருக்கிறியா? பார்க்கல. இப்ப